ஹாய் அதோட கண்டினியூவேஷன் தான். 1930 முனுசாமி ஆட்சியில் இருக்கார். அடுத்து 32 34 பொப்பிலி அரசர். 37 நீதி கட்சி தோல்வி அடைஞ்சிருது. காங்கிரஸ் உள்ளே வந்துடுறாங்க. நீதி கட்சி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா 13 வருஷம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின். நீதி கட்சி 13 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதுவே ஒரு கொஷின் தான், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீதி கட்சியின் சாதனைகள் என்னென்ன அப்படின்னா, கட்டணமில்லாத கட்டாய கல்வி, அதாவது இலவச கட்டாய கல்வி இருக்குல்ல, அதை தான் இவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க சென்னையில். அடுத்து மீனவ குடும்பங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மீனவ குடும்பங்கள் இருந்திருக்கு. அவங்களோட பிள்ளைங்கள் இருந்திருப்பாங்களே, சிறுவர் சிறுமியர், அவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இலவச மீன்பிடி பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத சென்னையில் கொண்டு வந்திருக்காரு. யாருன்னா நம்ம தியாகராயர் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம புக்கில் இருக்கும். அடுத்து சென்னை துவக்க கல்வி சட்டம் திருத்துறாங்க. 1934 ஏற்படுத்தின திருத்தி 35 துவக்க கல்வியோட தரத்தை மேம்படுத்திட்டாங்க. அடுத்து பெண்களோட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பெண்கள் அரசியலில் ஈடுபடுறதுக்கும் இவங்க தான் இது கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃபஸ்ட்டு அனுமதி இவங்க இதுலேருந்து தான் வந்திருக்கும். அது மூலமாக தான் நம்மளோட முத்துலட்சுமி அம்மையார் 1926 சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ளவங்களோட கல்விக்காக அந்த கல்வியை தொழிலாளர் நலத்துறை கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்து இந்த டைமில் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா போன்ற மருத்துவ கல்விக்கெல்லாம் ஊக்குவிக்க பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1924 பணியாளர் தேர்வு கழகத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ உள்ள பணியாளர் தேர்வு ஆணையம் சொல்லிட்டு 1929 மாற்றினது. ஓகேவா. அடுத்து 1921 இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க தீர்மானத்தை. ஆனால் நிறைவேற்றப்பட்டது 1926. அடுத்து 1922 தொழிற்சாலைகள் உதவி சட்டம். அடுத்து குடிசைகளெல்லாம் மாற்றி வீடாக கட்டி கொடுக்கறதுக்கு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேவதாசி முறையை ஒழிச்சிருப்பாங்க. ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு சொல்ல மறந்துட்டேன். 1926 ஆந்திரா யூனிவர்சிட்டி, 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி அங்கேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் எழுதலை. அடுத்து 1944 தான் நீதி கட்சியோட பேரை என்ன மாற்றுவாங்க, திராவிடர் கழகம் சொல்லிட்டு பெரியார் மாற்றிருப்பார். அதுக்கான தீர்மானம் கொண்டு வந்தது நம்மளோட அறிஞர் அண்ணா. எந்த மாநாடு? சேலம் மாநாட்டில். ஸோ அவ்வளோதான். இது தவிர இதை மட்டும் பார்த்தாலே போதும், நீதி கட்சி ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு. வேணும்னா அந்த நீதி கட்சியில் உள்ள முதல்வர்கள் யார் யாருன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆர்டர் வைஸ் பார்த்துக்கோங்க. சப்போஸ் கொடுத்துட்டு உங்களை வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லலாம்.